ஹாய் காய்ஸ், இப்போ ரொம்பவே வெயிலா இருக்குல்ல. ஸோ இந்த சம்மர் சீசன்ல கோலாக்கு பாய் சொல்லிட்டு இட்ஸ் டைம் ஃபார் மாங்காய் பனா. ஸோ இப்போ மாங்காய் பனா செய்யலாம். இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார்ல முதலையே வேக வச்ச தோல் இல்லாத பச்சை மாங்காய சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி போட்டிருக்கேன். இதை லேசா வேகவும் வச்சிருக்கேன். ஸோ இது சாஃப்டா இருக்கும். நான் இதை போட்டுக்கிறேன். நான் இங்க பச்சை மாங்காயை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கலனா நீங்க நாட்டு மாங்காய் வரும்ல, அதை கூட எடுத்துக்கலாம். அதாங்க தோத்தாபுரின்னு சொல்லுவாங்களே, அதுல கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியா இருக்கும். நீங்க அதை கூட எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் மிக்சர் ஜார்ல போட்டுக்கலாம். அப்புறம் இங்க என்கிட்ட கொஞ்சமா வறுத்த சீரகத்தூள் இருக்கு. இது ஒரு நல்ல காம்பினேஷன். மாம்பழம் அப்புறம் வறுத்த சீரகத்தூளை சீத்தாச்சு. கண்டிப்பா சர்க்கரை இருக்கு. நான் இதுல இப்ப சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். இது தோராயிரமா ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை. இதோ இந்த மாதிரி இதுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மேல வேணும்னு நீங்க நினைச்சா அப்ப நீங்க இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இங்க என்கிட்ட வந்து கருப்பு உப்பு இருக்கு. உங்களுக்கு பிளாக் சால்ட் பிடிக்கலனா நீங்க சாதாரண உப்பை கூட சேர்த்துக்கலாம். ஆனா எனக்கு பிளாக் சால்ட்டோட அந்த வாசனை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுல கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். கடைசியாவும் கொஞ்சம் மேல இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இப்ப நறுக்கிட்டு இது கூட சேர்த்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம இதை மூடிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலக்கிக்கலாம். இப்ப இத நல்லா அரைச்சாச்சு. இப்ப இது கூட வந்து நம்ம கொஞ்சமா தண்ணிய ஊத்திக்கலாம். இதை இப்போ கலக்கிக்கலாம். மாங்காய் பனா இப்ப இங்க தயாராயிருச்சு. ஜில்லுன்னு மாங்காய் பனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த ஜார்ல முதல்ல ஐஸ சேர்த்துக்கலாம். அப்புறம் இங்க என்கிட்ட சின்ன சின்ன பச்சை மாங்காய்லாம் இருக்கு. இந்த மாதிரி அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாங்காய் பனாவை சேர்த்துக்கலாம். இப்ப இங்க மாங்காய் பனா தயாராயிருச்சு. இதுல கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில பிச்சுட்டு இதுல சேர்த்துக்கலாம். அப்புறம் இத கலக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்ப மேல இருந்து ஒரு புதினா இலைய இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சூடான வெயில தாக்கு பிடிக்க மாங்காய் பனா ரெடி ஆயிருச்சு. சோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க.